நாங்கள் எதற்காக வேண்டி எங்களுடைய அலைவரிசைக்கு, எங்களுடைய இந்த மீடியாவுக்கு ஹாஜா கரீப் நவாஸ் டிவி என்பதாக பெயர் நாமத்தை சூட்டியுள்ளோம் என்பதை பற்றி விவரிக்கும். قلت حيلتي عند وسيلتي أدركني يا رسول الله ويا حبيب الله صلى الله عليه وسلم. உங்கள் மனதை ஆளும் ஆன்மீக ஹாஜா கரீப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் முதல் கண் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை எத்தி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய நேயர்களே, இந்த காணொளி இடுவதன் காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் எதற்காக வேண்டி எங்களுடைய அலைவரிசைக்கு, எங்களுடைய இந்த மீடியாவுக்கு ஹாஜா கரீப் நவாஸ் டிவி என்பதாக பெயர் நாமத்தை சூட்டியுள்ளோம் என்பதை பற்றி விவரிக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, முதல் கண் எங்களுடைய ஆன்மீக ஹாஜா கரீப் தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் முதல் கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. ஏனென்று சொன்னால், இந்த தருணத்தை ஏற்படுத்தி தந்தவர்கள் எங்களுடைய நேயர்கள். ஏனென்று சொன்னால், இந்த நாமத்தை நீங்கள் எதற்காக வேண்டி சூட்டியுள்ளீர்கள் என்பதாக எங்களிடத்தில் பல்வேறுபட்ட வகையிலும் பல நேயர்கள் எங்களிடத்தில் வினாக்களை எழுப்பியுள்ளார்கள். அதன் காரணத்தினால்தான் இந்த பதிவை நாங்கள் இட வேண்டும் என்று நினைத்து உங்களுக்கு முன்னால் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, நேயர்களே, நான் முதலாவது ஒரு ஆன்மீக சேவையை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தேன். முடிவெடுத்த நேரத்தில் எனக்கு தென்பட்ட விடயங்கள் தான், சமூக வலைத்தளங்களில் ஒரு விடயத்தை இன்று பேசும் பொழுதும் பகிரும் பொழுதும் அந்த விடயங்கள் மக்களுக்கு மத்தியில் வந்தடைகின்றது என்பதை நான் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு அதன் வகையில் ஒரு மீடியாவை செய்ய வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். முடிவெடுத்ததன் பிரகாரம் இந்த ஆன்மீக சேவைகளை செய்யும் பொழுது அதற்கு ஏற்ற ஒரு நாமம், பெயரொன்று வேண்டும் என்று நான் சிந்தித்தேன். சிந்திக்கும் பொழுதுதான் ஆன்மீகத்தை நாம் பகிர வேண்டும் என்று சொன்னால் வலிமார்களுடைய ஒரு நாமம் இருந்தால் அதற்கு சரியாக இருக்கும் என்பதை நான் நினைத்தேன். நினைத்த பொழுதுதான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வம்சத்தில் வந்துதித்த இந்த உலகம் போற்றும் ஹவாஜா முஹைனுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய நாமத்தை சூட்டினால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். அறிந்து கொண்ட பொழுது இந்த உலகம் அவர்களை எவ்வாறு அறிந்திருக்குகின்றது, அந்த நாமத்தை சூட்ட வேண்டும் என்றும் நான் முடிவெடுத்தேன். முடிவெடுத்த பொழுதுதான் ஹவாஜா என்று சொல்லக்கூடிய நாமம் என்பது இந்த உலகத்தில் இருக்குகின்ற, சூபிசத்தில் இருக்குகின்ற, ஆன்மீகத்தில் இருக்குகின்ற பாமர மக்களுக்கும் கூட இந்த நாமத்தை அறிவார்கள். அப்படியான ஒரு நாமத்தை நாம் இதற்கு சூட்டினால் இது பொருத்தமாக இருக்கும் என்பதை நான் முடிவு செய்து கொண்டு ஹவாஜா என்பதை நான் தேர்வு செய்தேன். தேர்வு செய்ததன் பின்னால் நான் சமூக வலைத்தளங்களில் பார்த்த பொழுதுதான் ஹவாஜா என்று சொல்லக்கூடிய நாமம் பல்வேறுபட்ட வடிவங்களில் இருந்தது. அதாவது நாம் இன்று ஃபேஸ்புக் எடுத்துக்கொண்டால் அதில் ஹவாஜா என்று சொல்லும் பொழுது ஹவாஜா டிவி, ஹவாஜா சோசியல் மீடியா என்பதாக பல்வேறுபட்ட யூசர்களை கொண்டு நாமம் பொதிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் இதற்கு மாற்றமாக ஹவாஜா என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லை நாம் மக்களுக்கு மத்தியில் நாம் நடைமுறையில் எவ்வாறு
அவர்களை அழைக்கின்றோமோ அவ்வாறு நாம் மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அந்த நேரத்தில் தான் ஹவாஜா என்று சொல்லக்கூடிய நாமம் என்பது பாரசீக மொழியாகும். அதாவது பாரசீகத்தில் ஒரு ஆன்மீக வழிகாட்டிக்கு, ஆன்மீக ஆசானுக்கு அவர்கள் ஹவாஜா என்று சொல்லக்கூடிய நாமத்தை அவர்கள் உபயோகித்து வந்தார்கள், அழைத்து கொண்டு வந்தார்கள். அதிலிருந்து ஹவாஜா என்று சொல்லக்கூடிய அந்த நாமத்திலிருந்து வந்த சொல்தான் ஹாஜா என்று சொல்லக்கூடியது. அதாவது நாம் நம்முடைய பேச்சு வழக்கில், நம்முடைய நடைமுறை பேச்சு வழக்கில் சில அரபி வாக்கியங்களையும் அரபி வார்த்தைகளையும் நாம் நார்மலாக சாதாரணமாக இன்று பேசிக்கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக காலி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்பது அரபி வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கின்றது. உதாரணமாக நாம் ஒரு மனிதர் ஒரு பொருளை நம்மிடத்தில் கேட்கும் பொழுது நாம் சொல்லும் வார்த்தை என்னவென்று சொன்னால், இருக்காவிட்டால், நம்மிடத்தில் அந்த பொருள் இல்லாவிட்டால் நாம் சொல்லும் ஆன்சர், விடை என்னவென்று சொன்னால் காலியாகிவிட்டது என்பதாக நாம் தமிழ் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதனுடைய வார்த்தை, அசில் வார்த்தை என்னவென்று சொன்னால் காலி என்பதாகும். காலி என்று சொல்லக்கூடிய வார்த்தை நாம் நம்முடைய நடைமுறை பேச்சில் இன்று காலியாகிவிட்டது என்பதாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதே போன்றுதான் ஹவாஜா என்று சொல்லக்கூடிய அந்த நாமத்தை நாம் இன்று நம்முடைய நடைமுறை பேச்சில் ஹாஜா என்பதாக ஹவாஜா மொயினுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களை அன்பாகவும் அரவணைத்தும் அவர்களை அழைத்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அந்த ஹாஜா என்பதை தேர்ந்தெடுத்து விட்டு இந்த வார்த்தை பரிபூர்ணமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய சிறப்பு பெயரான கரீபு நவாஸ் என்னக்கூடிய அந்த நாமத்தையும் நான் சேர்த்து கொண்டேன். அதாவது ஹவாஜா மொயினுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய சிறப்பு பெற்ற ஒரு நாமம்தான் கரீபு நவாஸ் என்று சொல்லக்கூடியது. இந்த கரீபு நவாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நாமம் ஹிந்தி மக்களால், ஹிந்தி மொழியால் அவர்களுக்கு சூட்டப்பட்ட ஒரு நாமமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாம் இந்தியாவுக்கு சென்று ஹாஜா நாயகம் என்று சொல்லுவதை விடவும் கரீபு நவாஸ் என்று சொல்லும் பொழுது அனைத்து மக்களும் அறிந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் கரீபு நவாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நாமம், அதனுடைய கருத்தும் கூட மிகவும் ஒரு அருமையான கருத்தை நமக்கு விளங்கப்படுத்தும். கரீபு நவாஸ் என்று சொன்னால் ஏழைகளின் தோழன், ஏழைகளை அரவணைக்கக்கூடியவன் என்பதாக பொருள், கருத்து. அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, ஹவாஜா மொயினுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஏழைகளுடன் நெருங்கியவர்களாகவும், ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும், ஏழைகளுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் பெற்று கொடுத்தவர்களாகவும் வாழ்ந்தவர்கள். இன்றும் அவ்வாறே செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏழைகள் அவர்களை அழைக்கும் பொழுது அவர்களுக்கு அவர்களுடைய கரங்களை கொடுத்து உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் கூட ஹவாஜா மொயினுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த கரீபு நவாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நாமத்தையும் இணைத்து ஹாஜா கரீபு நவாஸ் என்பதாக நான் நாமத்தை சூட்டியுள்ளேன். இந்த ஹாஜா நாயகம் அவர்களுடைய நாமத்தை சூட்டியதன் காரணம் என்னவென்று சொன்னால், வலிமார்கள் இருக்கின்ற இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அருள், அவனுடைய ரஹ்மத்து இறங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஹாஜா நாயகம் என்று சொல்லக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வம்சத்தில் வந்துதித்து இந்த உலகில் பெருங்கொண்ட குதுபாகவும் திகழ்ந்தவர்கள், சுல்தானுல் அவுலியாவாகவும் இருந்தவர்கள்தான் அஜ்மீர் ஹாஜா நாயகம் அன்னவர்கள். இந்த உலகத்தில் வலிமார்கள் பல்வேறுபட்ட சேவைகளை செய்திருக்கின்றார்கள்.
அதிலும் மிகவும் முக்கியமாக ஹாஜா நாயகம் அன்னவர்கள் கிட்டத்தட்ட 1,95,00,000 மக்களை இஸ்லாத்தின் பால் அழைத்த வரலாறும் அவர்களுக்கு உண்டு. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் வலிமார்களில் அதிகமான இஸ்லாத்துக்கு அழைத்தவர்கள் ஹாஜா நாயகம் அன்னவர்கள். அதாவது அவர்கள் அழைத்தார்கள் என்பதை விடவும் பல்வேறுபட்ட சீராக்களிலும் பல்வேறுபட்ட வரலாற்று புத்தகங்களிலும் வரக்கூடிய வாக்கியங்கள் தான் ஹாஜா நாயகம் அன்னவர்களுடைய திருவதனத்தை எந்த மனிதர்கள் பார்த்தார்களோ அந்த மனிதர்கள் அனைவரும் அவர்களுடைய கரங்களை பிடித்து கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை தழுவிக் கொண்டவர்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் போய் இஸ்லாத்தின் பால் வாருங்கள் என்று அழைத்ததை விடவும் அவர்களுடைய திருவதனத்தை கண்டு வந்தவர்கள்தான் அதிகம் என்பதாக சீராக்களில் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, அந்த வகையில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்து மாற்றும் மத மனிதன் ஒருவன் இஸ்லாத்தை தழுவுகின்றான் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய நாமம் ஒரு மனிதனுடைய இஸ்லாமிய மனிதனுடைய உள்ளத்தில் அந்த நாமம் உள்வாங்கும் பொழுது நுழையும் பொழுது அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சிந்தனை ஏற்படும். அன்பார்ந்தவர்களே, அதை கருத்தில் கொண்டுதான் ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய நாமத்தை சூட்டினேன். பெரியோர்கள் மூதாயோர்கள் ஷேகுமார்கள் சொல்லி காட்டுவார்கள், ஹாஜா நாயகம் அன்னவர்களுடைய அன்பும் அன்னவர்களுடைய நாமமும் எந்த மனிதனுடைய உள்ளத்தில் நுழைகின்றதோ அந்த மனிதனுடைய கெட்ட செயல்களும் கெட்ட சிந்தனைகளும் நயவஞ்சகத்தனங்களும் பொறாமைத்தனங்களும் அந்த மனிதனுடைய உள்ளத்திலிருந்து அகன்றுவிடும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள்தான் ஹவாஜா முஈனுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களே அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய நாமத்தை நான் சூட்டியதன் காரணம் ஆன்மீகத்தில் தலை தூக்கி இருந்தவர்கள் அண்ணல் ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களே. அந்த கருத்தில் கொண்டுதான் அவர்களுடைய நாமம் இந்த நாம் செய்யும் சேவைகளுக்கு அவர்களுடைய நாமம் இருந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய நாமத்தை சூட்டி இன்று உங்களுக்கு மத்தியில் ஆன்மீக கருத்துக்களையும் ஆன்மீக விடயங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஹாஜா நாயகம் அன்னவர்களுடைய அந்த நேசத்தை எந்த ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கின்றானோ அவனுடைய உள்ளத்தில் இருந்து கெட்ட சிந்தனைகளாக இருக்கட்டும், நயவஞ்சகத்தனங்களாக இருக்கட்டும், அனைத்தும் நீங்கிவிடும் என்று அந்த அனுபவங்களை அந்த இரகசியங்களை ருசித்தவர்கள் என்னிடத்திலும் சொல்லி இருக்குகின்றார்கள். அதை கருத்தில் கொண்டுதான் பல்வேறுபட்ட சிந்தனைகளை உள்வாங்கி இந்த ஹாஜா கரீப் நவாஸ் டிவி என்பதாக நாங்கள் நாமத்தை சூட்டியிருக்கின்றோம். சுருக்கமாக சொல்லப்போனால் ஹாஜா நாயகம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் ஆன்மீகத்தை எவ்வாறு போதித்தார்களோ அந்த ஆன்மீகம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து முஸ்லிம்களுடைய உள்ளங்களிலும் நிலைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஆன்மீக ஹாஜா கரீப் தொலைக்காட்சி என்பதாக நாமத்தை சூட்டிக்கொண்டு உங்களிடத்தில் உலா வந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் ஷேகுமார்களை பற்றியும் வலிமார்களை பற்றியும் அல்லாஹுடைய இறைநேசர்களை பற்றியும் நாங்கள் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் ஆரம்ப கட்டமாக எங்களுடைய உயிருக்கும் மேலாகவும் நாங்கள் நேசித்து கொண்டிருக்கின்ற ஹவாஜா முஈனுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் இருந்து எங்களுடைய வலிமார்களுடைய வரலாறு தொடங்க இருக்குகின்றது. நாங்கள் கேட்டுக்கொள்வது உங்களிடத்தில் என்னவென்று சொன்னால், நாங்கள்
பகிரக்கூடிய தகவல்களை நீங்களும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து நீங்களும் அந்த நன்மைகளை அடைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் நல்வழியின் பால் நடந்து இந்த உலகத்தை வெற்றி கண்டு மறுமையையும் வெற்றி காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.